ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணுன்னா நான் சொல்கிற 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். முதல் விஷயம், எப்போவுமே நீங்கள் நேர்மறையான எண்ணத்தோடு இருங்க. அதாவது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வேணும். அடுத்து நீங்கள் சரியான மந்திரத்தை சொல்கிறது. கடவுள்கிட்ட நம்ம பாசிட்டிவாக நினச்சா மட்டும் பத்தாது, அந்த மந்திரத்தை முழு மனசோட சொல்கிறப்போ நீங்கள் நினச்சதை சீக்கிரமாகவே அடையலாம். நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர் பக்தராக இருந்தால் ஓம் ஹம் ஹனுமதே நமக, ஓம் ஹம் ஹனுமதே நமக, ஓம் ஹம் ஹனுமதே நமக. நீங்கள் லக்ஷ்மி தாயாரோட பக்தராக இருந்தீங்கன்னா நாளொன்றுக்கு இந்த மந்திரத்தை 27 அல்லது 108 முறை சொல்லலாம். ஓம் ஆதிலக்ஷ்மியே நமக, ஓம் வித்யாலக்ஷ்மியே நமக, ஓம் சௌபாகியலக்ஷ்மியே நமக, ஓம் அமிர்தலக்ஷ்மியே நமக, ஓம் கமலலக்ஷ்மியே நமக, ஓம் ஆதிலக்ஷ்மியே நமக, ஓம் வித்யாலக்ஷ்மியே நமக, ஓம் சௌபாகியலக்ஷ்மியே நமக, ஓம் அமிர்தலக்ஷ்மியே நமக, ஓம் கமலலக்ஷ்மியே நமக, ஓம் ஆதிலக்ஷ்மியே நமக, ஓம் வித்யாலக்ஷ்மியே நமக, ஓம் சௌபாகியலக்ஷ்மியே நமக, ஓம் அமிர்தலக்ஷ்மியே நமக, ஓம் கமலலக்ஷ்மியே நமக. நீங்கள் ஒரு ராம பக்தராக இருந்தீங்க, உங்களுக்கு சொல்வன்மை வேணும் அப்படின்னா பின்வரக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். விஸ்வ பாரான் போஷான் கர்ஜோய் தகர்நாமஸ் ஓய், விஸ்வ பாரான் போஷான் கர்ஜோய் தகர்நாமஸ் ஹோய், விஸ்வ பாரான் போஷான் கர்ஜோய் தகர்நாமஸ் ஹோய். இல்லை, நான் ஒரு சூரிய பகவானோட பக்தர், அதனால் எனக்கு ஏற்ற மந்திரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குது. இதுதான் அந்த மந்திரம். ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமக, ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமக, ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமக. அதெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு முருக பக்தர், எனக்கான மந்திரம் ஏதாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னா உங்களுக்கான மந்திரம் ரதீச கோடி சௌந்தர்யம் தேஹிமே விபுலாம் ஸ்ரீயம், ரதீச கோடி சௌந்தர்யம் தேஹிமே விபுலாம் ஸ்ரீயம், ரதீச கோடி சௌந்தர்யம் தேஹிமே விபுலாம் ஸ்ரீயம். அடுத்து அரச மரத்தை 7 தடவை சுற்றி பிரதட்சணம் பண்ணுறப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவான கர்மா தடைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் சீக்கிரமாகவே வேலையில் சேர்ந்துருவீங்க. இல்லைங்க, நாங்கள் பைரவரை தான் கும்பிடுவோம் அப்படின்னா அதுக்கான மந்திரமும் இருக்குது. தடைகளை நீக்கி உங்களோட பயத்தை போக்கி உங்களுக்கான வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய மந்திரம் ஓம் கால பைரவாய நமக, ஓம் கால பைரவாய நமக, ஓம் கால பைரவாய நமக. முதல் விஷயம், நீங்கள் சங்கல்பம் பண்ணணும். முதல் நாள் கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்டில் உங்களோட பேர், உங்கள் ஊர், நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. அடுத்தது உடல் தூய்மை வேணும், அதனால் குளிச்சுக்கோங்க. நல்ல ஒரு துணியை தூய உடையை உடுத்திக்கோங்க. நான்வெஜ் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஆனியன் கார்லிக் எதுவும் சாப்பிடாதீங்க. இதே போல் டெய்லியுமே நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப உங்கள் கையில் ருத்ராட்ச மாலை இல்லை துளசி மாலை இல்லை லோட்டஸ் சீட் இந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எந்த கடவுளோட மந்திரத்தை ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடவுளுக்கான நாள், நேரம் இது ரெண்டையும் குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரத்தை சொல்கிறப்போ இன்னுமே உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். அடுத்தது, கடவுளுக்கு தேவையானதை நம்ம படைக்கணும் இல்லையா? பஞ்ச தத்துவா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது அத்தனையுமே கடவுளுக்கு எந்த விதத்தில் நம்ம படைக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் விளக்கை ஏற்றிடுங்க. ஒரு தூய நெய்யினாலேயோ இல்லை எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி விளக்கு ஏற்றிடுங்க. அடுத்து, காற்று சுத்தமாகிறதுக்கு அகர்பத்தி ஏற்றி வச்சுருங்க. தண்ணி எடுத்து ஒரு செம்பு இல்லை பித்தளை பாத்திரத்தில் வச்சுருங்க. நல்ல வாசனை மிக்க மலர்களை கடவுளுக்கு செலுத்திடுங்க. அதே மாதிரி ஸ்வீட் இல்லை ஜாங்கிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரியானதை நெய்வேத்தியமாக வச்சுருங்க. சரிங்க, இப்போ நான் சான் பண்ணலாமா அப்படின்னா ஆமாம், இப்போ நீங்கள் அந்த மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது, இந்த ப்ரேயரை நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்னா ஆரத்தி எடுத்து முடிக்கணுங்க. சூடத்தை காட்டி முடிச்சிருங்க. இதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. சைலண்ட்டாக நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். உங்களை நீங்களே பாருங்கள். அந்த வேலை கிடச்சா நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் வச்சுருந்த அந்த தண்ணி எடுத்து பாதியை பிரசாதமாகவும் மீதியை செடி கொடிகள் இல்லை மரத்துக்கு ஊற்றிடுங்க.
சரிங்க. இத நான் எத்தன நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றைப்படை எண்கள்ல எத்தன நாள் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதாவது 11 நாள், 21 நாள், 41 நாள் அந்த மாதிரி எத்தன நாள் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கருப்பு நிற தெரு நாய்க்கோ, இல்ல ஒரு பசுவிற்கோ நீங்க உணவு குடுக்கலாம். அதுவும் உங்களுக்கான ஜாப சீக்கிரமா தேடிக் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமா நெறைய பேர்த்துக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். யாருக்கு தேவைப்படுமோ அவங்கள கண்டிப்பா இத ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்ல, இது மூலியமா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, இல்ல ஒரு ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா, அது மத்தவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கணும் இல்லையா? ஸோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.